கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அந்த வசனத்தின் பின்பகுதியை தான் நான் வாசித்தேன். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் முன்பாக நிற்கிற நான் உண்மையாகவே பார்க்கும்போது ஒரு பலவீனமான ஒரு பாண்டம். பலன் உள்ளவள் என்று சொல்ல முடியாது. என்னுடைய சொந்த ஊர் மிடாலம் தேவிகோடு. அங்கிருந்து நாங்கள் மங்களகுன்று என்ற ஸ்கூலில் தான் நடந்து வந்து படிக்கணும். 2.5 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் வசதி கிடையாது. எப்போமாவது வருமா இருக்கும், அந்த நேரம் தெரியாது. அன்பானவர்களே, அப்படி அங்கே வந்து படிப்போம். அப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஒரு ஜீப்பு நிறைய போலீஸ் வந்து இறங்குச்சு. அது எதுக்காகன்னா எங்களை பிடிக்க வரல. எதிர்த்தாப்பில் இந்த சாராயம் குடித்தவங்க விற்கிறவங்கள அவங்க பார்க்கும்படியாக வந்திருக்காங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தது தான் அந்த ஒரு செகண்டில் ஓட்டம் பிடிச்சேன். வீடு வரைக்கும் ஓடி இருக்கேன். ஓட ஆரம்பிக்கும்போது எல்லாருமே பிள்ளை ஒன்றை பிடிக்க வரல, நாங்கள் வேறு அவசியமாக வந்திருக்கோன்னு அதெல்லாம் காதில் கேட்குது. ஆனாலும் பறந்து போய் சேர்ந்துட்டேன். வீட்டில் கேட்டாங்க என்னம்மா இப்படி வரேன்னு. அது போலீஸ்காரங்க. சரி, வந்தால் உனக்கு என்ன, சரி, அது அப்படிப்பட்டவா, அவ்வளோ பலவீனம். அப்புறம் 9th இருந்து கருங்கல் மூசாவரி ஸ்கூல். அந்த டைமில் தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய ஒரு ஸ்டோரியை நான் படிச்சிருந்தேன். அது படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நானும் ஒரு நர்ஸாக போயிடணும். அப்போ நானும் படித்து முடித்து அந்த இராணுவ வீரர்களுக்கு, சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த அரிக்கன் லேம்ப் அவங்க கொண்டுட்டு போய் அப்படியே அந்த வியாதியஸ்தரை பார்த்து ஜெபித்து மருந்து கொடுப்பாங்க போல். அதை மாதிரி எனக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை. குடும்ப சூழ்நிலைகள், அப்பா அதுக்கப்புறம் இறந்தனால எப்படியாவது நர்சிங் போய் சீக்கிரமாக அம்மாவுடைய கஷ்டத்தை மாற்றணும், எப்படியாவது ஒரு வேலைக்கு வரணும். டீச்சர் ட்ரைனிங் போனால் அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்காது, இதுன்னா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1965 SLC முடித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். 66 போய் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணி ஒரு வாரம்தான் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த காலேஜுக்குள்ளே, மதுரை மெடிக்கல் காலேஜ் வராண்டா வழியாக நடக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த பெரிய ஹாலில் அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டே போகலாம். கண்ணாடி கிளாஸ், அந்த விண்டோ வழியாக, ஜன்னல் வழியாக பார்த்துட்டே போகலாம். அங்கே ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு டெட் பாடி இருக்குது. எதுக்காகன்னா அது டாக்டர்ஸ் அவங்க கீறி வெட்டி படிக்கிறதுக்காக அந்த டேபிள் மேலே இருக்குது. அந்த பாடியை பார்த்தது தான் உண்டு. ஓட ஆரம்பித்து அந்த மயங்கி விழுந்துட்டேன். இது அடிக்கடி நடந்திருக்கு, 1-2 தடவை இல்லை, பல தடவை நடந்து. அப்புறம் அந்த மெடிக்கல் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த அம்மோனியா ஏதோ ஒன்று மணத்தை வச்சு என்னை எழுப்பி உட்கார வச்சு, நீ இந்த காலேஜில் படிச்சுக்கிட மாட்ட, உன்னால் முடியாது, நீ வீட்டுக்கு போய் கல்யாணம் கட்டி உன்னை ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு பொங்கி கொடு, அதுக்கு தான் நீ ஆகும், நீ இந்த பாடம் எல்லாம் படிக்கிறதுக்கு உனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து. அப்போ தான் நான் ஒரு ஃபுல் காஸ்பல்
ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே உள்ள பாஸ்டர் இஸ்ரேல், அந்த காலத்தில் 1966, இப்போ எல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, 66 நான் அந்த பாஸ்டர் போனேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பயத்துக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு உதவிச்சு. அவங்க எப்போவுமே அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு தான் மெடிக்கல் காலேஜுக்கு போவேன். அங்கே இருந்து வரும்போதும் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அந்த பாஸ்டர் எப்போ போனாலும் பாருங்கள், அதிகமாக பாருங்கள், ரொம்ப கஷ்டம், ஆனாலும் விசுவாசத்தில் நல்லா இருப்பாங்க. அந்த அவங்க சாப்பிட்ற கஞ்சி, இல்லைன்னா ஒரு பப்படம், இல்லைன்னா ஒரு வத்தல், காஞ்ச வத்தல் பொரிச்சது, இப்படி வடகம் ஏதாவது தந்து எனக்கும் அந்த கொஞ்சம் தான் குடிப்பேன், அப்படி தந்து ஜெபம் பண்ணி என்னை அனுப்புவாங்க. எப்படியாவது 2 வருஷம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படி ஒரு பலவீனமான பாண்டம். அன்பானவர்களே, படித்து முடித்து திருமணமாகி ஊட்டியில் இருக்கிற நேரம்தான் எனக்கு இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் அழைத்தார். கீழ்ப்படிஞ்சு வந்தேன். எத்தனை பாடுகளை சகிக்க ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார், எத்தனை பாடுகளை ஆண்டவர் சகிக்க பலன் தந்திருக்கிறார். ஒருவேளை அந்த பலவீனத்தில் இருந்தேன்னா இப்படி ஒரு ஊழியத்தை செய்யவே முடியாது. வட இந்திய பகுதிகளுக்கே ஊழியத்துக்கு போயிருக்கவே முடியாது. பல கஷ்டங்களை சகித்தாலும் ஆண்டவர் பலன் தரலைன்னா இந்த பாதை கடினமான பாதை. ஆனால் கர்த்தர் பலன் தந்தார். இங்கேயும் பாருங்கள், வேதத்தில் ஒரு சிலர் பலவீனர்கள். 1 கொரிந்தியர் 1:27 பின்பகுதியில் நம்ம படித்தோம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமான என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, கர்த்தர் பலப்படுத்துகிறவர், நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. அதே போல் பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கம் உள்ளவனாயிருந்தார். பாருங்க, அந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து பிறந்த அந்த ஏகூத் என்பவர் முதல் நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் ஜனங்களாலும் ராஜாவினாலும் மிகவும் கஷ்டப்பட்ட போது அவங்களுடைய உபத்திரவம், நெருக்கம் தாங்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டனால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு இரட்சகனை அனுப்பினார். அவர்தான் ஏகூத். முதல் நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து அவங்க கையிலிருந்து, அந்த பெலிஸ்தியரின் கையிலிருந்து மீட்கும்படியாக ஏகூத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன். அப்போ வலது கையில் பலன் இல்லையா? இல்லை, ஒருவேளை அந்த வலதுகை ஒரு பேரலைஸ், அந்த பலவீனம், ஏதோ ஒரு பலவீனம், அந்த வலதுகையினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். அந்த பலவீனமான ஏகூத்தை தேவன் பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெலிஸ்திய ஜனங்களுடைய கையிலிருந்து அவர் என்ன செய்தார்? விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் 31ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த ஏகூத்துக்கு பின்பு அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி விழுந்து விழுந்து எழும்புகிற இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக சில நியாயாதிபதிகள் எழும்பியிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு விதங்களில் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இனி கொஞ்ச நாள் போச்சு, திருப்பியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த அந்த நன்மையை மறந்து திருப்பியும் பாவத்துக்குள்ளாகிறாங்க.
அப்புறம் கர்த்தர் யாரை எழுப்பினார் என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். பாருங்க, எவ்வளவு சாக்கு போக்கு சொல்கிறாரு. கர்த்தர் அந்த கிதியோனை பார்த்து அவர் அழைக்கிறார். அவருடைய தோட்டத்தில் அவர் இருக்கிற நேரம் தேவதூதன் வந்து, பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைத்து இந்த காரியங்களை சொல்லும்போது அவர் சில சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? மனாசேயிலே என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லி எனக்கு முடியாதுன்னு சொல்கிறார். எனக்கு அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லைங்கிறார். இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் நானும் கூட சாமர்த்தியம் குறைவாக இருக்கலாம், பலவீனராக இருக்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் என்று சொல்லி பார்க்குறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது உண்மையானார், நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் பலவீனராக இருக்கலாம். ஆனால் பலவீனரை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தான் தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம எல்லாம் பலவீனர் தான், பலசாலின்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அப்போ அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. என்ன பிளான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்து போய் மிகுதியாக இருக்கிறாங்க. அதில் கூட்டத்தோட கூட்டம், பலவீனரும் பலமுள்ளவியலும் எல்லாம் போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் யுத்தம் பண்ணினேன் அப்படிம்பாங்க. அதில் முதலாவது பயப்படுவியலை அந்த எல்லாரையும் என்ன செய்ய போக சொல்லு, பலவீனரை போக சொல்லு, பயப்படுகிறவங்கள போக சொல்லு. சரி, நிறைய பேர் போயிட்டாங்க. நமக்கு முடியாது, பயம் உள்ளவங்க, பலவீனமானவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தண்ணீர் அண்டையில் கொண்டுட்டு போ. யாராவது எத்தனை பேர் அப்படி குனிந்து கரங்களில் தண்ணியை கோரி குடிக்கிறாங்களோ அவங்கள ஒரு பக்கமாக, உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு இருக்கிறவங்கள ஒரு பக்கமாக, அப்படி ஒரு டெஸ்ட்டு, ஒரு பரிசோதனை நடக்குது. அதில் குனிந்து குடித்தவங்க வெறும் 300 பேர். இந்த 300 பேரை கொண்டு நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த 300 பேரை கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஜனத்தொகை எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆண்டோடைய பார்வைக்கு ஜனங்கள் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரை கொண்டாயிலும் அவர் வெற்றி தர சித்தமானால் கர்த்தர் செய்வது எதுவோ அதுவே நிலை நிற்கும். அதனோட ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் முடியவே முடியாது. ஆகையினால அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவருக்கு முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த திராணி இல்லையே, கவலைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சகாயர். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு என்ன அழைச்சிரு, நான் கடைசி வரை நிலைத்து நின்று இந்த ஊழியத்தை செய்வேனா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நிறைய ஊழியக்காரங்க பண ஆசை, கோடிக்கணக்கில் வீடு, கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்கி சேர்த்து ஆண்டவர் அழைத்தா அதெல்லாம் எங்கே தான் கொண்டுட்டு போக முடியுமோ தெரியாது. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அதனால் இருக்கிறது போதும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். ஒரு குறையுமே வைக்க மாட்டார். இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக 1980 நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் 2 பேருடைய கவர்மெண்ட் சம்பளம் 5000 உண்டு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர், நான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்கர். எங்களுக்கு 5000 சம்பளம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் நாங்கள் இணையும் போது எங்களுக்கு வெறும் 425 ரூபா தான். ஒரு கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் அவங்க தந்தது போதும்னு சொல்லி ஒரு நாள் அவங்கள்ட்ட கூட்டி கேட்டதே இல்லை. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு 425. ஒரு சில வருஷங்கள் கழித்து நான் ஒர்க்கிங் ஒய்ஃப் அலவுன்ஸுன்ட்டு ஒரு 50 ரூபா தந்தாங்க. எனக்கு கடைசி வரை 50 ரூபா தான். இப்போவும் பென்ஷன் வாங்கினாலும் அவங்க பென்ஷன் வாங்குறாங்க, எனக்கு பென்ஷன் கிடையாது, இல்லைன்ட்டாங்க. எனக்கு அந்த நான் ஒர்க்கிங் ஒய்ஃப் அலவுன்ஸில் தான் இருக்கேன். நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யாமல் இல்லை, செய்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு கிடைக்கிறது அவ்வளோதான். சரி, கொஞ்சம் தேவைன்னு கேட்டு பார்த்து கிடைக்கல, அதை பற்றி பரவாயில்லை. ஒரு மனிதனை நம்பியோ முழுமையாக ஒரு ஆர்கனைசேஷன் நம்பி வரல, த்ரூ எஃப்எம்பிபி. ஆனால் என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேலே. அவர் என்ன இப்பவும் நடத்துகிறாரு, அதிசயமாக நடத்துகிறாரு. என்னுடைய 31-32 வயசில் கவர்மெண்ட் வேலைகளை விட்டுக்கிட்டு உள்ள நுழைஞ்சது. கவர்மெண்ட்லேயும் பென்ஷன் கிடையாது. ஏன்னா நான் 9.5 வருஷம்தான் வேலை செய்தேன். இன்னொரு 6 மாதம் கூட வேலை செய்திருந்தேன்னா அரை பென்ஷன் கிடச்சிருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டு சொன்னாங்க, அழைப்பு கிடச்ச உடனே கீழ்ப்படுகிறது தான் உண்மையான அழைப்புக்கு கீழ்ப்படிதல். விட்டுட்டு வந்தோம். குறைவில்லாமல் ஆண்டவர் இதுவரை அற்புதமாக நடத்திட்டு வர்றாரு. அன்பானவர்களே, அந்த அற்புதமான தேவன் உங்களையும் நடத்துவார். அவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரை நம்புவ பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகமாட்டாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இது கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம். பலவீனராக இருந்தாலும் கர்த்தர் பலம் தருவார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யார் சொல்கிறது? யோபு சொல்கிறாரு. எந்த நிலைமையில் தனக்குள்ள பிள்ளைகள் 10 பேரையும் இழந்து, எல்லா சொத்து சுதந்திரங்களையும் இழந்து, மனைவியுடைய அன்பை இழந்து, நண்பர்களுடைய பரியாசத்துக்கு ஆளாகி, சரீரத்தில் உள்ள கட்டிகள், பொக்களங்கள், அதன் வேதனை ஒரு பக்கம். அந்த நிலைமையிலையும் மனைவி இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார்.
அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரம், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் கண்களாலே என் மீட்பரை காண்பேன். அந்த விசுவாசம். யோபுவை பற்றி பேசினாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாடுகளை அந்த யோபு சகித்து அவர் சொல்கிறாரு, கர்த்தர் செய்வது எதுவோ அதுவே நிலை நிற்கும், அதனோட ஒன்றையும் கூட்டவும் முடியாது. அன்பானவர்களே, நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. மறுபடியும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் குறைவுபடாது. அவர் அதிசயமாய் நடத்துவார். எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய அந்த சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலப்பட்டுட்டோன்னு வைங்க, எந்த ஒரு புயலும் நம்மளை என்ன செய்யாது, கீழே சாய்த்து தள்ளாது. நம்ம உறுதியாக இருப்போம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கிறது. நம்ம கூப்பிட்ட நேரம் அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, பலவீனமானவர்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவன், பலவீனமானவர்களை தேர்ந்தெடுத்து நடத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், வல்லமையுள்ள பிதா. இந்த நேரத்திலும் யார் யார் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு உடைந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டுங்க தாவே. உடைய பரிசுத்தமான இரத்தம் அவனுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும். பலவீனப்பட்ட பகுதிகளை பலப்படுத்தட்டும். சோர்ந்து போன உள்ளங்களை ஆற்றி தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. பலவீனரை தாங்குவீராக, கைவிடாமல் நடத்துவீராக. நானே உன் பரிகாரி என்று சொல்வீராக. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆறுதலற்ற இருதயம் ஆறுதல் படட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே அன்பு கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.